Hi, good morning, my dear beautiful people, my dear beautiful children, my dear beautiful viewers. Have a great life, be strong, take care, stay blessed. வழக்கம் போல் எம்ஜிஆர் பாடல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் செய்திகள் என்று பார்த்தோம். நான் கொஞ்ச நாளாக அந்த பேப்பர்லேருந்து படிப்பேன்ல, நாங்கள் ஆர்வா பேப்பரில் வந்து படித்து நிறைய நியூஸ் சொல்லுவேன்ல. இப்போ அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளார வந்திருக்கேன். இது இப்படி ரிசல்ட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுகிறதோங்க, இயற்கை நமக்கு வந்து என்ன சொல்லுதோ அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிடணுங்க. அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கூடாது. அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே தேங்கி ஒரு நாள் அது வந்து பூகமாக வச்சிடும். அதனால் இப்போ வந்து நம்ம மனதில் என்ன தோணுதோ, எதுவோ நல்லதோ கெடுதோ சொல்லிட்டுன்னு எங்களை ஃப்ரீயாக ஆகிடுவோம். அப்போ அது சட்டத்துக்கு விரோதமோ, மக்களுக்கு விரோதமோ, தனிப்பட்டரை பாதிக்குதோ, பொதுமக்களை பாதிக்குதோ, சமூகத்தை பாதிக்குதோ, எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வெளியே கொட்டிட்டோன்னா அந்த நேரத்துக்கு நம்ம தப்பிச்சிடுவோம். ஏன்னா அப்படியே உள்ள தேங்கி அப்படியே மக்கி அந்த கருத்து ஒருத்தருக்கும் பயன்படாமல் அப்படியே மண்ணாக மக்கி போயிடுங்க. அதனால் கருத்துக்கள் எல்லோரும் சொல்லுங்கள். உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை சொல்லுங்கங்க. உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக யதார்த்தமாக ஏதாவது ஒரு விஷயம் தோணுதுன்னா அது மக்களுக்கு சொல்லுங்கள். அதில் உண்மை இருக்கும், கண்டிப்பாக உண்மை இருக்கும். பொய்யா இருந்தால் அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்க போகுது. அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது. சரி, நம்ம அப்படியே வந்து நம்ம விஷயத்துக்கு போவோம். ஸோ உலக செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம், அப்புறம் நம்ம ஊர் செய்திகள் அப்படி பார்க்கலாம். நம்ம ஊர் செய்திகள்னால் வழக்கம் போல தான், அதே பழைய சுவர் தான். ஆமாம், சேம் கொலைகள், சேம் தற்கொலைகள், அப்புறம் சேம் கள்ளக்காதல், சேம் கடத்தல், சேம் கொலை, எல்லாமே அதே தான். சேம் அதை முடிச்ச உருத்தனம், முள்ள உருத்தனம், மலை மாறி தானம், எல்லாமே சேம். அப்படியே அந்த காலத்தில் கொஞ்சமாக இருக்குது, இன்றைக்கி அதிக அளவில் இருக்குது. அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உலக அளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகணும்னு நாங்கள் சொன்னாக்க, ஆமாம், ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. ஆமாம், அது வந்து விபத்தா இல்லை சதியா இல்லை விதியா, அதை பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லை, தகுதியும் இல்லை. பட் உலகில் வந்து ரொம்ப பேருக்கு வந்து அவர் வந்து மரணித்து போனது மகிழ்ச்சியை கொடுக்கறது, ரொம்ப பேருக்கு வந்து அது வந்து வருஷத்தை தருகிறது. இப்படி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு சர்ச்சை உருவாகுமோ என்ற தயக்கம் இருக்கிறது. இது உலக செய்தி. சரி, ஜான் பாஸ்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லாதவன். ஜான் பாஸ்கோ அதிலிருந்து கடந்துடலாம். சரிங்களா? ஆமாம், அதுலேருந்து கடந்து போயிட்டு நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் வந்து அப்படின்னாக்க, இதுலேருந்து எனக்கு எந்த ஒரு சொந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு கருத்து இருக்குது. அது என்னென்னா, அந்த வரலாறு என்பது வந்து இயற்கைக்கு சொந்தமானதுங்க. புரியுதுங்களா? வரலாறு வந்து இயற்கைக்கு சொந்தமானது. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த இயற்கையை வந்து நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம வந்து கை வச்சிட்டோம். நிறையா வந்து அதை வந்து அதான் சூறை ஆடிட்டோம். அது தவறுங்க. வந்து நம்ம வந்து இயற்கைக்கு சொந்தங்க. இயற்கைக்கு சொந்தம், ரைட்டுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், என்னமோ இயற்கை நமக்கு சொந்தம்னு சொல்லி அதை ஆட்டையை போட்டுட்டோம். நிறைய பண்ணிட்டோம். கனிமங்கள், வளமங்கள், பெரிய இடர்பாடுகள், துன்பங்களை எல்லாம் வந்து நம்ம செஞ்சிட்டோம். அது ஒரு மிகப்பெரிய தப்புங்க. அது நம்ம அப்படி செஞ்சுருக்க கூடாது. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ உலகில் எவராயினும் அந்த மாதிரி ஒரு தவறை செய்திருந்தால், ஆமாம், இயற்கைக்கு கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாதுங்க. இன்றைய காலகட்டங்கள் கழிவு கொன்றான், அதுன்றான், எல்னினோன்றான், இதுன்றான், உலகம் அழிய போகுதுன்றான், எங்கே பார்த்தாலும் பொங்குது, எங்கே பார்த்தாலும் வெட்டிக்குது. இன்றைக்கி கூட இந்தோனேஷியாவில் இங்கே வச்சுருக்குது. உலக அந்த மிஸ்டர் அதான் யாருங்க, ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. பயங்கரமான விஷயம்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரே ஒரு சின்ன பதில் சொல்லிட்டு போயிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் சொந்த கருத்து, பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாம் இயற்கையின் செயல். நான் அப்படி ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் கடைசியான வழக்கம் போல் எப்பவும் சொல்கிறது தான், 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் தெய்வ குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு வந்து பெருசாக எந்த தவறும் தெரியாது. அதுங்க தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். ஏன்னா நல்லவர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் இயற்கை உலகத்தை அழிக்காது என்று ஒரே ஒரு நல்லவங்க இருந்தாலும் அந்த இயற்கை வந்து உலகத்தை அழிக்காதாமா.
புஸ்தகங்களை படிச்சிருக்கேன். நானும் உங்களை போல தான், எனக்கும் ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியாது. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் பாடல், அதாவது பழைய பாடல்களில் உள்ள கருத்துக்கள், இன்றைய காலகட்டங்களில் உள்ள பாடல்களின் கருத்துக்கள், இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம், அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது என் சொந்த கருத்துங்க, வேறு யாரும் இது பெருசாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எடுத்துக்காதீங்க. இதில் தப்பு இருந்தால் நீங்கள் என்னை மட்டும்தான் கேட்கணும், அதுக்கு உண்டான தண்டனையை நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். ஸோ நான் விஷயத்துக்குள்ளார வந்துடுறேன். இந்த வறுமையில் வதங்கி இறந்து விடும் நிலையில் உள்ள புதுமண தம்பதிகள், புரிதுங்களா? இந்த வறுமை நிலை இருக்குது பார்த்தீங்களா, புதுமண தம்பதிகள் திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க, வீட்டில் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் காசு பண்ணிக்கிறாங்க. கல்யாண மண்டபத்துக்கு காசு கட்டுறதுக்கு கூட காசு இல்லாமல் தான் கோயிலில் போய் தாலி கட்டின்னு குடும்பம் நட்டுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த தம்பதிகள், புதுமண தம்பதிகள், இன்றைய உங்கள் சூழ்நிலையை மனதில் கொண்டு வந்து, அதுவே காசு இல்லாமல் தான் நாங்கள் கோயிலில் போய் தாலி கட்டிக்கிறீங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கருத்தை, அந்த முக்கியமான விஷயத்தை மனதில் கொண்டு கருத்தை மெயினாக வச்சுக்கினேன். அதே மாதிரி மற்ற உலக நாடுகளில், நம் சொந்தங்களில் வறுமை நிகழால் தனக்கு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத உடல்நிலையில் புதுமண தம்பதிகள் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை கொஞ்சம் காலத்திற்கு தள்ளி வைக்கலாமே. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் உலகத்தை சுற்றி பாருங்கள், எல்லா பக்கமும் வறுமை, வாடல், சக்தி, பலம் குறைவு, அன்னம் சாப்பாடு எதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணிக்கும் பொழுது அந்த உடலுறவை தவிர்க்க முடியாது. அப்படின்னு பொழுது உங்களுக்கு குழந்தை உருவாயிடும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீங்கள் பெற்று எடுக்கும் பொழுது அதுக்கு பால் கூட, தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாமே இங்கே அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் உங்கள் சொந்தங்களில் நடக்குது, உலகத்தில் நடக்குது, சுற்றத்தாருங்க மத்தியில் நடக்குது. இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அது நமக்கு நல்லதாக தெரியும் பொழுது, அப்போ ஏங்க நம்ம கல்யாணம் கட்டிக்க வேண்டியதாங்க. பட்டு இந்த குழந்தை பொத்துக்கிற விஷயத்தை தள்ளி போடலாம்ல. பாப்புலேஷன் எங்கேயோ போயிடுச்சு, இந்தியா நம்பர் 1 ஆயிடுச்சு இன்றைக்கி. ஆமாம், நம்ம 140 கோடியும் என்னமோ ஆயிடுச்சுன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உலக மக்கள் தொகையில் இந்தியா அள்ளி சாப்பிட்டுன்னு போயின்னு இருக்குது. அதனால் அந்த குழந்தை பெறுவதை தள்ளி போடலாம் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து. ஆமாம், ஒரு நல்ல நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பெற்றுக்கலாங்க. காசு நிறையா இருக்குதா, பெற்றுங்க, தப்பு இல்லை. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த 8 வயதுக்குள்ளார அந்த குழந்தைங்கள ரொம்ப கட்டுப்பாடை ரொம்ப சுத்தமாக வளர்க்கணும். 4 பெற்று போட்டு உனக்கு சோறு போட முடியும், உனக்கு சோறு போட முடியாது, உனக்கு படிக்க வைக்க முடியும், ஒன்று ஆசைப்பட்டு ட்ரெஸ் வாங்க முடியாது, நாளையும் அடிச்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க தாயார்கள், பெற்றோர்கள். ஒரு குழந்தை கூட போதும் இல்லை, வேணாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். சரி, ஆமாம். ஏன்னா இன்றைய தினத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம 22/5/2020 4 உலகில் ஏறக்குறைய எத்தனை சதவீதம் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஆமாம், ஒரு சதவீதம்லாம் சொல்ல முடியாது. உலகத்தில் 50%, 60%, 75%, 90%, 99% எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆமாம், அதே மாதிரி இந்த வாரிசுகள் தேவை. ஆமாம், வாரிசுகள் தேவை என்று யாருன்னு சொன்னாங்க? கண்டிப்பாக வாரிசு வேணும் என்று யார் உங்களிடம் சொன்னது? உங்கள் அப்பாவா, உங்கள் அம்மாவா, சுற்றத்தாரா, நண்பர்களா, நட்பா, யாருங்க சொன்னாங்க வாரிசு ரொம்ப முக்கியம், வாரிசு ரொம்ப முக்கியம்னு? புரியுதுங்களா? என்னங்க இது? ஆமாம், எத்தனை ஆமாம். ஆனால் கணவன் மனைவி என்றால் வாரிசுகள் கட்டாயம் வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தம்பதிகள் சட்டம், அந்த தம்பதிங்க நீங்களே உண்டாக்கிக்கிட்டீங்களா அந்த சட்டத்தை? ஐயோ நம்ம கல்யாணம் கட்டிக்கிட்டோம், வாரிசு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு நீங்களே சட்டம் போட்டுக்கினீங்களா? அல்லது அவர்களது பெற்றோர்களின் சட்டமா? இல்லை உங்கள் பெற்றோர்கள் சட்டமா? இது கல்யாணம் கட்டிக்கிட்டல குழப்பத்துக்கு தான் ஆகணும்னு உங்கள் பெற்றவங்க உங்களுக்கு சட்டம் போட்டிருக்காங்களா? அல்லது நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், நான் சுற்றத்தினர் போட்டாங்களா அந்த சட்டத்தை போட்டிருக்காங்களா? கல்யாணம் கட்டிக்கிட்டப்பா புள்ள பெற்றுக்கணும்ப்பா. அப்படி பட்டுக்கிட்டா அப்படி பார்த்துக்கிட்டா கல்யாணம் கட்டுக்காமையோ கதை கொடுத்தீங்க, கல்யாணம் கட்டிக்காமையே. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் தப்புன்னு சொல்கிறேன்னா சரின்னு சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. பட் சிந்தித்து பாருங்கள், இங்கே இருக்கிற கஷ்டத்தில் உங்களுக்கு சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் கொடூர கலாச்சாரம், உண்மை இல்லை, நேர்மை இல்லை, உழைப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைங்களை வெளியில் போடுறீங்க. உங்கள் உடலில் சக்தி கிடையாது, அரையும் குறையுமா அது பிறகுது, மென்டலாக பிறகுது, ஊனமாக பிறகுது, என்னென்னமோ குறைகளோடலாம் பிறகுது. இதை ஏங்க செய்யுங்க? தள்ளி போட்டால் என்ன? தள்ளி போடுங்க. நல்லா உங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது, நல்ல காசு இருக்கும்போது, பணம் இருக்கும்போது அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாமே. நல்லா யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வதில் தவறு இருந்தால் நீங்கள் தண்டிக்க போகிறீங்களா? கண்டிப்பாக தண்டிங்க. பட் நான் சொல்லுவது எல்லாமே எனக்கு தோணுகிறது, நான் சொல்லுகிறேன். இதில் தப்பு இருக்குது, சரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது.
ஆமாம், தப்பு. இது மிகப்பெரிய தப்பு. இவன் என்னத்தையும் பேசுகிறான், இவனை தண்டிச்சு அவனா தாராளமாக தண்டிச்சிங்க. அதுக்கு நான் தயார் தான். அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். ஏன்னா இப்படி வந்து இந்த மாதிரி அந்த ஒரு தாய் வந்து ஒரு தாய் கர்ப்பம் ஆகுறா. பாவம், உடல் நல்ல சாப்பாடு இல்லை, அது இல்லை. அப்போ அந்த அந்த தாய் கர்ப்பம் அடையிறதுக்கு முக்கியமான அந்த விந்து ஆகட்டும். அந்த தகப்பனார் அப்படி தான் இருக்கிறான். குடி, போதை, கஞ்சா கிஞ்சா, சக்தி இல்லை, குழந்தை பிறக்குமா பிறக்காத தெரில. இப்படி ஒரு சூழ்நிலையில் உடல் உறவு வச்சுக்கின்னு அந்த கரு அதாங்க அந்த விந்து அதில் வந்து அந்த அதுவா கருமுட்டையா கர்ப்பப்பையா அதில் வந்து சரியான அளவு சரியான விகிதம் அந்த வீரியம் இருக்குமா. லட்சம் முட்டைகள் தோன்றுமா, அதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் உயிர் பெறுமா. அப்படிப்பட்டு தான் கரு உருவாகுது. குழந்தை அந்த கர்ப்பப்பைன்ற சிறைவாசத்தில் 9 மாதமோ 10 மாதமோ இருக்குது. 7 மாதத்தில் சிலது பிறந்துட்டு சிலது வந்து உள்ளே செத்துப்போகுது. என்னென்னமோ நடக்குது. இவ்வளோ விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். அப்படிப்பட்ட தவறுகளை ஏன் செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டு நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு உடல் முடியாமல் சோர்ந்து ஈந்து புளிப்பு எடுத்து மாங்காயை துண்ணு அப்படி இப்படி அழுது புரண்டு செத்து வழியாக அந்த குழந்தை பிறந்த நாள் வருது பார்த்தீங்களா? 10 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அது பிறந்த நாளுங்க. அந்த குழந்தைக்கு தாங்க பிறந்த நாள். ஆனால் அன்று அந்த தாய் அந்த குழந்தையை ஈண்டெடுத்தாலே அவளுக்கு அது இறந்த நாள். இது ஏங்க உணர மாட்டீங்க? 10 மாதங்களாக செத்து 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 வெந்து நூலாய் கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பம் சுமந்து அப்பா அது பிறந்துட்டு அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அந்த தாய் அன்று இறந்து விட்டாள். அதை அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாள், எவகிட்டையும் சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் புரியாது. இதை பார்க்குற புருஷனுக்கும் புரியாது, பெற்றோருக்கும் புரியாது, நண்பருக்கும் புரியாது, சுற்றத்தாருக்கும் புரியாது, எவருக்குமே புரியாது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. பாவங்க அந்த பெண், பாவங்க. அப்படி கஷ்டப்பட்டு பெற்று போடுறாலே 8 வயது வரைக்கும் அது உண்மையாக இருக்குது. 8 வயதுக்கு மேலே பெற்ற தாயை கழுத்து வெட்டுறது, காதில் இருக்கிற நகையை பிடுங்கிட்டு போகுது, கஞ்சா கட்டுது, தண்ணி அடிக்குது, உலக தீமைகள் அத்தனைக்கும் காரணமாக போகுது. அப்படிப்பட்ட குழந்தைகள் தேவைதானா? சரி, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெற்றுங்க. நான் இது என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க, காலம் வச்சுங்க. காசு பணம் இருக்கும்போது, சௌகரியமாக இருக்கும்போது, எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணும்போது, நேர்மை, கடமை, கண்ணியம், உண்மை, உழைப்பு எல்லாமே சரியான விதத்தில் இருக்கும்போது பெற்றுக்குங்க. ஒன்று பத்துக்குங்க போதும். 2 பேர் தான் இதுவும் ஆசைப்படு அதுவும் ஆசைப்படும். இதுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா அதுக்கும் வாங்கி கொடுக்கணும். 2 முட்டிக்கும், 2 அடிச்சிக்கும், 2 வெட்டிக்கும், 2 செத்துடும். இதுக்கு பஞ்சாயத்து. இதை பஞ்சாயத்து பண்ண முடியாமல் நீ தற்கொலை பண்ணிப்ப. எல்லாம் தேவையாங்க? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். குழந்தைகள் தேவைதானா? தேவையே என்றால் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்று அவர்கள் சிறப்பாக வளருவதற்கு, அவர்கள் மேன்மை அடைவதற்கு, அவர்கள் உத்தமமாக விளங்குவதற்கு, அவர்கள் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்பதற்கு, தலை சிறந்து விளங்குவதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருங்கள். பெற்றோர்கள் உறுதுணையாக இருங்கள். சரி, நம்ம அப்படியே வந்து நம்ம வேலைக்கு நம்ம போயிடலாம். நம்ம வழக்கம் போல் பழைய பாடல்களின் கருத்துக்கள் சிறந்ததா அல்லது இன்றைய பாடல்களின் கருத்துக்கள் சிறந்ததா, அந்த ஆய்வில் நம்ம அப்படியே போயிடுவோம். கொஞ்ச நேரம் ஜாலியாக எம்ஜிஆரின் பாடல்களில் இருந்து கொஞ்சம் தெளிவுக்கு வருவோம். இன்றைய நாளை எப்படி கடத்தலாம், எப்படி வேலைக்கு போகலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி குடும்பத்தை காப்பாற்றலாம், எப்படி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம் என்பதை அப்படியே தொடரலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஓகேவா, ஒரு சின்ன அருமையான ஒரு பாடல் இது, எம்ஜிஆருடைய பாடல். ஓகேவா, பாட்டுக்குள்ளே போகலாமா? அருமையான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாது. ஓகே, எனிவே வில் கோ இன்சைட் டு திஸ் சாங். ரொம்ப அருமையான ஒரு சாங். படப்பேர் வந்து பணத்தோட்டம். படப்பேர் வந்து பணத்தோட்டம். கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதிய பாடல் இது. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். படம் வந்து வெளிவந்த ஆண்டு நான் குறிப்பிடுறேன், இல்லைன்னா பேக்ரவுண்டில் பாருங்கள். கொஞ்சம் வெளிவந்த ஆண்டு 63 நினைக்கிறேங்க. 1963 மேபி அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த விக்கிபீடியாவில் போய்ட்டு அந்த போஸ்டர் வெளிவந்த அந்த இதை நான் போட்டுருப்பேன். அங்கே இதில் இருக்கும். அங்கே ஆமாம், 1963 தாங்க. படம் பேர் வந்து படத்தோட்டம்.
பாடலாசிரியர் வந்து கண்ணதாசன். ஓகேங்களா? பாடியது டிஎம்எஸ். ஆனால் இப்போ நான் தான் பாடின்னு இருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாடின்னு இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு என்னென்னா அந்த கருத்துக்கள் வந்து போய் வந்து உங்ககிட்ட வந்து உட்காரணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த கருத்துக்களை வந்து நம்ம யார் பாடினாலும் இன்றைக்கி ரொம்ப பேர் பாடுறாங்க. செம்ம ஹை பீஸ் ஹாய் சோன்பா செம்மையாக பாடுவாங்க. அந்த மாதிரிலாம். பட் ஆனால் ஒன்றுமே புரியாது. பழைய அந்த காலத்துலேயும் அப்படி தான். அவங்க செம்ம பாட்டு அந்த மியூசிக் மயக்கத்தில் அப்படியே அவங்க போய்ட்றாங்க. அந்த உள்ளே இருக்கிற கருத்து வந்து ரொம்ப பேருக்கு தெரியல. அப்போ திருக்குறள் இருக்குது, எல்லாருக்கும் கருத்து புரிஞ்சிடுமா? அதுக்கு ஒருத்தர் அந்த தெளிவுரை விளக்க உரை அதெல்லாம் எழுதணும். அப்படி தான் பாடல் நல்ல தமிழில் தான் எழுதியிருக்கு, புரிகிற தமிழ் தான் இருக்குது. பட் புரியலையே, ரொம்ப பேருக்கு புரியல. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலையும் சரி யாருக்கும் சரி அந்த பாடலில் உள்ள பொருள் என்னவென்று புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் உலகத்தில் சுபா ராஜாதி ராஜா மாதிரி வாழலாம். சரி, பாட்டுக்குள்ளார போகலாம். பணத்தோட்டம். சரிங்களா? பாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னது பாடல் வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. சரியா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே வரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அந்த மாதிரி தான். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையாட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஹே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டுங்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. கண்டும் காணாமலும் போய் கொண்டே இருக்க வேண்டும். என்ன வேணால் நடக்கட்டும். இருட்டில் நீதி மயங்கி போயிடுச்சாமா. இருட்டில் நீதி மயங்கிடுச்சான். ஏற்கனவே இருட்டில் இருக்கிறோம். ஏற்கனவே சோறு இல்லை, தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, கருத்து உடன்பாடு இல்லை, மனப்பொருத்தம் சரியில்லை, குழந்தைகள் கூட ஒரு நல்ல உறவு இல்லை, உறவினர்கள் கூட ஒரு நல்ல அன்போ பாசமோ தெளிவோ சிந்தனையோ எந்த ஒரு நல்ல பரிமாற்றமும் இல்லை. இதில் நீதி வேற இருட்டிலே போயிடுச்சாமா. நீதி ஆமாம், இருட்டினில் நீதி. என்னது இருட்டினில் நீதி மறையட்டுமேவா? என்னது இருட்டினில் நீதி மறையட்டுமே. அப்போவேங்க 63 பேர்பட்ட கருத்துங்க. அன்னைக்கே வந்து இருட்டினில் நீதி மறையட்டுமேனா இன்னைக்கு நம்ம என்னத்தங்க சொல்கிறது? சொல்லுங்க. அன்றைக்கி 1963 நீதி வந்து இருட்டில் போய் மறையட்டுமா. என்ன வேணா நடக்கட்டும் போங்கப்பா. கொரோனாவா? இன்றைக்கி கொரோனா, அன்றைக்கி என்னமோ 1963 பயங்கர பஞ்சம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். 1964 தனுஷ்கோடியில் வந்து சுனாமியெல்லாம் வந்து அந்த தனுஷ்கோடின்ற ஒரு ஊரே கடலூரில் போயிருக்கு. ஆமாம், ஊர் நான் பிறந்த வருஷம் அது. நான் பிறந்த அந்த சுனாமி வந்தப்போ அந்த தனுஷ்கோடி இருக்குல்ல, அந்த கடலூரில் போயிடுச்சா. அந்த ஆண்டு தான் நான் பிறந்தேன். அது சரி, அதை பற்றி நான் பேச வரல. அப்போ பாருங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவாரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இயற்கை தான் தலைவன், இயற்கை தான் தலைவன், எல்லாம் இயற்கையின் செயல். பாவத்தின் சம்பளம் மரணம், அதை இயற்கை பார்த்து கொள்ளும். நீ ரொம்ப பெரிய ஆள்னு ஆட்டம் போடலாம். ஆமாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பயங்கரமான ஆட்டம் போட்டாலும் சரி, நல்லவர் மூலையில் முடங்கி கிடக்கிறார். உன்னை பார்த்து பார்த்து பயந்து பயந்து, ஐயோ நான் எப்படி வெளியே போவேன், ஒரே பயங்கரவாதம், தீவிரவாதம், கலவரம், அயோக்கிய பயல்களின் அராஜகம், டான்ஸ், சும்மா அப்படி இருக்குது. நல்லவன் எப்படிப்பா வெளியே போவான்? மூலையிலேயே கிடக்குறான், மூலையிலேயே அப்படியே கிடக்குறான். சரி, அடுத்ததுக்கு போகலாம். பின்னாலே தெரிவது அடிசுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவு நிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. எப்படி? ஆமாம்,
பின்னாலே தெரிவது அடிசுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவனிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னவா? பின்னாலே தெரிவது அடிசுவடு. பின்னால்தான் அடிச்சுவடு தெரியும், பின்னாலே அடிச்சு வருது. நாம் முன்னாலே இருப்பது அவன் வீடு. எஸ், முன்னாலே இருக்கிறது அவன் கொடுப்பா. பார்த்துப்போ, பார்த்துப்போ, யோ பார்த்துப்போ. நீ நடந்து போகும் சாலையிலே சில நரிகளும் வரக்கூடும், என்ன எல்லாமே வரும். பார்த்துப்போ, ஏய் பார்த்துப்போப்பா. உலகம் பொல்லாத உலகம், எவரும் இல்லாத உலகம். வாழ்க்கை அதோட ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடைப்பயணம் செய்ய வேண்டும். ரைட்டா? அப்போது பின்னாலே தெரிவது அடிசுவாடு, முன்னாலே இருப்பது அவ வீடு, நடுவுனிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதுக்கடுத்ததுதான் மிக பயங்கரமான வரிகளுக்கு பாருங்க, செம்மையான வரி. யோ பாருங்க. அப்போ 63ங்க, 1963. அப்போவேங்க. அப்போ அன்னைக்கு ஒரு மடங்குன்னா இன்னைக்கு 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. அதுதான் நான் வருடங்களை குறிப்பிடுகிறேன். அந்த காலம் இந்த காலம், பழைய பாடல்கள் கருத்துக்கள், புதிய பாடல்கள் கருத்துக்கள், அதுவும் புரியலை இதுவும் புரியலை. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் என் செல்ல பிள்ளைகள், என் செல்ல கிளிகள், 8 வயதுக்கு கீழே இருக்கிற என் செல்ல கிளிகள், உத்தமமான குழந்தைகள், எந்த தவறையும் அறியாத குழந்தைகள், 8 வயதுக்கு மேல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கொண்டு இந்த பாடலை நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இங்கே உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊபைகள் குருடர்கள் அதில் பாதி. எப்படியா அங்க பாருங்க. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, மனம் கலங்காதே மதிமயங்காதே. உப்பேற்பட்ட வரி பாருங்க. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி. உலகத்தில் திருடர்கள் சரிபாதியாங்க. பாருங்க, இப்போ 800 கோடி. இப்போ இந்த வருஷம் 2024 800 கோடி பேரோ என்னமோ அதுக்கு மேலே சொல்கிறாங்க. சரி பாதியாங்க. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி. அப்போ 1963 பாப்புலேஷன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 கோடி இருந்திருக்குன்னு வச்சுப்பா உலகத்தில். இருந்திருக்கலாம். போய் உள்ளே போய் நான் தேடலாம் முடியாது ஒரு வேளை. அப்போ 1963 ஒரு 600 கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருந்தானா அது சரிபாதி என்றால் எவ்வளோ? 300 கோடி பேர் திருட்டு பயல்களாக இருந்திருக்கான். 300 கோடி பேர் திருட்டு பயலாக இருந்திருக்காங்க. அதில் ஊமையர்கள் குருடர்கள் சரிபாதியா. அதில் ஊமையர்கள் குருடர்கள், அதில் அந்த ஊமையரும் குருடர்களும். என்னப்பா இது அங்கே பாருங்க. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி. கலகத்தில் தான் நீதி பிறக்குமா? கலவரம் பண்ணணுமா, அடிச்சுக்கணுமா, வைக்கல் சொல்லுவாயோ முதல்ல போய் அந்த பூட்டை உடைய. அப்போ தான் பூட்டை உடைச்சின்னு ஒரு கேஸு போடலாம், ஒரு எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏன் நீ ரொம்ப நல்லவப்பா, அற்புதமானப்பா, உலகத்தில் சிறந்தவப்பான்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டுக்கு எவனாவது ஷேவ் பண்ணாமல் இந்த கிளப்பைய மாதிரி ஒருத்தன் கலப்பான போய் தீக்கிடுவாங்கடா. அவன் தூக்கின்னு அவன் போய் ஷேவ் பண்ணி கை காலெல்லாம் ஒடிச்சு கிஞ்சா எல்லாம் தலையில் அந்த ஐயப்பா கோயிலுக்கு போவாங்கள்ல சிலர், இருமுடியோ என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவன் தலையில் நல்லா 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ கஞ்சா வைக்கணும் ரெடியாக வச்சுன்னுக்கிறாங்கப்பா. ஏப்பா கஞ்சா ஊருக்குள்ளே கிடைக்கலையோ அங்கே கிடைக்குதோ இங்கே கிடைக்குதோ கண்டிப்பாக போலீஸ்காரர்களிடம் கிடைக்கும் தலையில் வச்சு காட்டுறதுக்கு.
வச்சு கட்டி கூட்டின்னு போய் அதனால் இந்த செக்ஷனாக இந்த செக்ஷன் புக்கு பார்க்குறாங்க. நான் பார்த்து ஒரு புக்கை வச்சுக்கிறாங்க செஷனில் இருக்கிறேன். நான் அப்போ ஒரு எஸ்ஐ ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு புக்கு ஒன்று இருக்குது பெருசாக அதை வச்சு தேடுறாங்க. இதையும் அவன் மேலே போடு, எப்பப்பா இதையும் அவன் மேலே போடுப்பா. எப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ ஒரு சின்ன வழக்கு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இல்லை. நான் போனால் ஆக்சுவலி ஒரு வழக்கு தான் அவன் மேலே போட்டிருக்கணும். ஏற்கனவே தேடப்பட்ட அக்கீஸ் தாமா. ஏற்கனவே நிறைய வாண்டடு நிறைய கேஸ் அவன் மேலே இருக்குது. அதனால் ஒரு 10-20 கேஸ் என் கண்ணுக்கு முன்னாலே அந்த புத்தகத்துலேருந்து எடுத்து போட்டு உள்ள வச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் பொறுத்து அவனை கொண்டுட்டானுங்க. பழைய ரவுடிங்களோ ஏதோ பழைய விரோதம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டுட்டாங்க. செத்து போட்டான். அதை பற்றி என்ன ஏன்னா சாட்சி வேணும் இல்லைப்பா. அதாலும் எது அவங்க பார்த்துட்டு பேசுகிறான் இங்கே பார்த்துட்டு பேசுகிறான் ஆதாரம் பேசுகிறேன் சொல்லக்கூடாது. நம்ம சொந்த வாழ்விலேயே கண்ணால் கண்ட ஒரு சமாச்சாரம் எப்போ கப்பிட்டாலும் ஒன்று சொல்லுவேன். இந்த மாதிரி 1000 சொல்ல முடியும். ஸோ அதுதான் உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, மனம் கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அப்புறம் மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு. எப்படி? இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்றை பார்த்து விடு, இரண்டினில் ஒன்றை பார்த்து விடு. எப்படிப்பட்ட வரி பாருங்களாங்க. மானத்தை என்னது மனதுக்கு மட்டும் பயந்து விடு. இந்த மனதிற்கு இல்லையா, இந்த எல்லாமே இந்த மனசாட்சி, இந்த கோவில், இந்த தெய்வம் குடியிருக்குமாமே, இது உள்ளதான் இருக்காமே, அந்த பஞ்சபூதங்கள் 5 பூதங்கள் தான் அதற்கான ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த தலை என்பது ஆகாயம். இதோ இப்போ இந்த வேர்த்து ஓடுதுல நான் பேசிட்டு இருக்கேன், வேர்த்து ஓடுது நீர். அப்புறம் இந்த கை சுடுகிறது சூடு நெருப்பு. அப்புறம் இந்த நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா, இதயம் கூழ் நிலம் ஆகாயம், நிலம், நீர், இது நெருப்பு, காற்று. காற்று வந்ததா? 5 பூதங்கள் இருக்கா? இந்த 5 பூதங்களாகிய நாம் தான் கடவுள், நீ தான் கடவுள், அவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள். மற்றபடி இங்கே கடவுள் என்று எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. நான் யாருடைய நம்பிக்கையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் நம்பிக்கை, அவர் வாழ்க்கை, அவரவர் துன்பம், அவரவர் கஷ்டம். ஏதோ சொல்லுவாங்கள்ல, லட்டு துண்ணாலும் நான் தான், லவடா துண்ணாலும் நான் தான். இப்படிதான் வாழ்க்கை. யார் என்ன அவருடைய பிறவி பலன், அவருடைய கர்மா, அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதை வாழாலையும் எவராலையும் தடுக்க முடியாது. இயற்கையை சீண்டாதீங்க. 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை இயற்கைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. 8 வயதுக்கு மேலே போயிட்டா அதுங்க இந்த உலகத்தை பார்த்து, சமூகத்தை பார்த்து, மக்களை பார்த்து, சினிமா அது லொட்டு லொஸ்கு புஸ்தகம் கண்ட கர்மங்களையும் பார்த்து கெட்டு விடுவதனால் இயற்கைக்கு இந்த 8 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம் இல்லை. சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் 8 வயதுக்கு கீழே இருக்கும் குழந்தைகள் மீது அதற்கு கொள்ளை விருப்பம். அதனால தான் இயற்கை இன்னும் இந்த உலகத்தை அழிக்காமல் இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள் இருக்கிறார்களே. அதனால் நம்ம இந்த பாடலில் நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்துட்டோம், என்னெல்லாம் நடக்கட்டும். ஓகேவா? இப்போ இருட்டினில் நீதி மறைந்து விட்டதா, மறைய போகிறதா போட்டோம். தன்னால் ஒரு நாள் என்னது வரும், தன்னால் ஒரு நாள் வெளியில் வரும். தயங்காத. அதுக்காக மனசெல்லாம் போட்டு மயங்காத. மனசை போட்டு குழப்பிங்கன்னு அதுக்காக இருக்காங்க மயங்கின்னு என்னடா அப்படி எழுதுறா இப்படி அப்படி போட்டு வந்தால் என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் ஒரு நாள் வெளியில் வரும். தயங்காத. அப்புறம் தலைவன் ஒருவன் இருக்கிறான், அதுதான் நம்ம இயற்கை. அப்புறம் பின்னாலே தெரிவது அடித்து, பின்னால் தான் அந்த அடிச்சு ஓடு அது இதெல்லாம் தெரிய வரும். ஆனால் முன்னால் இருக்கிறது அவன் வீடு.
பிரச்சனைகள் தான் முன்னால் இருக்குது. முன்னால் அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னாலே இருப்பது அவன் வீடு என்பது இங்கே பிரச்சனைகள், துன்பங்கள், அதிருப்திகள், அதாவது பயங்கரவாதம், தீவிரவாதம், அக்கரவாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நடுவணியில் நீ விளையாடி இந்த நடுவில் தான் பூந்து நம்ம விளையாடணும்னா எப்படி? இந்த கட்டத்து பின்னால் இருக்கிற அடிச்சோடாகட்டும், முன்னால் இருக்கிற ஆபத்தாகட்டும், இந்த இடையில பூந்து விளையாடி ஜெயிச்சு கீச்சு ஒரு வழி ஆகிதான் நம்ம வர வேண்டி இருக்கிறது. அதான் நடுவுநிலை நீ விளையாடு, அதில் வந்து நல்லதை நிறுத்தி போராடு. அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நிறுத்தி போராட வேண்டும், சண்டை செய்ய வேண்டும், போராட வேண்டும். நல்லதை நினைத்து கெட்டதை நினைத்து அல்ல, நல்லதை நினைத்தே போராடு. அந்த மாதிரி உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, உலகத்தை பற்றி கவலைப்பட எல்லாம் திருட்டு பசங்க, சரி பாதி திருட்டு பசங்க இருக்காங்க. அந்த திருட்டு பசங்களை விட்டுடு, அந்த சரிபாதி நல்லவர்கள் இருக்காங்கல்ல, அந்த நல்லவனில் ஒருத்தவனா நீ இருந்துட்டு போ. அந்த மாதிரி தான். அப்புறம் அதை வந்து ஊமிகள் கூடர்கள் வேலை அவங்க சரியாக இப்போ பாதி இருக்கிறாங்க. அப்புறம் கழகத்தில் பிறப்பது தான் நீதி, கழகத்தில் தான் நீதி பிறக்கும். சண்டையில் தான் வந்து சமாதானம், பஞ்சாயத்து, கோர்ட்டு, தண்டனை கண்டெல்லாம் வரும். கழகத்தில் பிறப்பது தான் நீதி. கழகங்கள் எங்கெல்லாம் கழகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் உண்மையான நீதி இருக்க வேண்டும், உண்மையான நீதித்துறை இருக்க வேண்டும். நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு வாழ்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இயற்கை சாப்பிட்டுட்டு போயிடும். அப்புறம் நீதி தேவதை ஆகட்டும், நீதித்துறைகள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், யாராகட்டும், எதுவாகட்டும், நீதிப்படி உண்மைப்படி எல்லோரையும் வந்து நீதித்துறை காப்பாற்ற வேண்டுமே தவிர நீதித்துறை கண்ணை கட்டி கொண்டு அப்படியே தலையை தொங்க போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கிறார் ஜட்ஜ். யார் வழங்க போகிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டார், பேர் என்னன்னு கேட்க மாட்டார், என்ன குற்றம் பண்ணியிருக்கிறான்னு கேட்க மாட்டார், எதையுமே கேட்க மாட்டார். அப்படியே வராரு, எழுதுறாரு, அவன் போகிறான், அப்புறம் திருப்பி ஒருத்தன் வரான், எழுதுறாரு, அவனும் போயிடறான். இப்படியே முகத்தை கூட பார்க்காமல் வந்து தீர்ப்புகள் இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு அவன் குற்றவாளியா நீங்களே நிறைய மாட்டோ சொல்கிறாங்கள, நிறைய வழக்குகளை நீங்களே நேரடியாக தொடரலாமே நீதிபதிகளே. இவ்வளோ குற்றங்க தேங்க கிடக்குது, 5 லட்சம் 10 லட்சம் கேஸுகள் அப்படியே இருக்குது. ஒரு குற்றவாளியை பிடிக்கிறீங்க, 15 நாளில் அவனை வெளியே விட்டுறீங்க, 15 வருஷம் பொறுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. என்னத்துக்கு அவனை பிடிக்கிறீங்க, என்னத்துக்கு அவனை வெளியில் விடுறீங்க? என்னமோ செய்யுங்க, உங்கள் இஷ்டம். அப்போல்லாம் பார்த்துங்கன்னா இயற்கை சும்மா விடாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை கண்டிப்பாக வச்சு செய்யும், அதில் எந்த ஒரு கருத்துக்கு மாற்றமும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, மனம் கலங்காதே மதிமயங்காதே. அப்புறம் my dear Bollywood peoples, my dear Bollywood peoples, my dear Bollywood viewers, my dear Bollywood children, என்னென்னமோ சொல்கிறாங்க விஞ்ஞானிகள், என்னென்னமோ சொல்கிறான், இதுன்றான் அதுன்றான். பாருங்கள், பாலைவனத்தில் ஒட்டகங்கள்லாம் சதுரி அடித்து ஓடுது, கேட்டால் நம்ம சூரிய புயலாமா? அது உங்களுக்கு தெரியும் போல் இருக்குது, சூரிய புயல் வரப்போகுது, இல்லை வேறு ஏதாவது பூகம்பம் வரப்போகுதுன்னு தெரியும் போல். ஒட்டவங்க பிச்சுக்குன்னு ஓடுது பாலைவனம் பக்கம். அங்கே எங்கேயோ நான் பார்த்துக்கோங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், இதில் பார்த்தேன். அதே மாதிரி மாடெல்லாம் ஆற்றுல அடிச்சுன்னு போகுது. அப்புறம் கோழி கீழி அது இது வாத்துக்குது எங்கெங்கே செட் போய் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தாலும் நோயே பயங்கரமாக நோய் நாற்றம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த உக்ரைன் பக்கம்லாம், அந்த பக்கம் எங்கள் ஐரோப்பா பக்கம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம், அந்த இஸ்ரேல் ஆகட்டும், உக்ரைன் ஆகட்டும், காசா ஆகட்டும், இப்போது ஈரான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். எங்கே பார்த்தாலும் பீனாக்குழிகள், சிரியா கிரியா லிபியா அங்கே இங்கே போர் 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 போர். இப்போ இந்த 3ஆம் உலகப்போர் வெடிக்கும்னு தெரியாது. இந்த 3ஆம் உலகப்போர் வந்துட்டா 3ஆம் உலகப்போர் நமக்கு என்ன சம்மந்தம் தயவு செஞ்சு நினச்சிடாது. ஏற்கனவே பொருளாதார சாப்பாடு அது இது எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஈரானில் இப்போ ஒரு விபத்து நடந்ததே, அந்த ஹெலிகாப்டர் கூட 40 வருஷமுக்கு முன்னால் உள்ள பழைய ஹெலிகாப்டர். ஆமாம், அந்த ஹெலிகாப்டர் சரியான நல்லா அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு ஹெலிகாப்டராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிருக்காதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நமக்கு அது வேணாம், நம்ம அந்த சாப்டரில் ஒப்ப வேண்டாம். ஸோ உலகம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ஆய்வு செய்வது. ஸோ தயவு செஞ்சு மை டியர் Bollywood சில்ட்ரன்ஸ் பீப்புள்ஸ் வீவர்ஸ் கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3ஆம் உலகப்போர் அந்த மாதிரிலாம் வந்தால் நிறைய வைரஸ் வரும், நிறைய சாப்பாடு பற்றாக்குறை, அது இது உடுத்தல் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், எங்கே பார்த்தாலும் குண்டை போடுவானுங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பெற்றவங்க சொல்கிறதோ, அப்பா அம்மா சொல்கிறதோ, கொஞ்சம் அறிவாளிகள் சொல்கிறதோ, கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க. புத்திமதி யாராவது சொன்னால் கொஞ்சம் கேளுங்க. கேட்கலாம், அது உங்கள் இஷ்டம், உங்கள் சொந்த பிரச்சனை, அவங்க பிரச்சனை, அவங்க நம்பிக்கை, அவங்க பிரச்சனைகளுக்கு
காரணகர்த்தாவாக இருப்பாங்க. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டினா போங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ என் சின்ன குழந்தைங்க எல்லோரும் தயவு செஞ்சு நல்ல பிள்ளைங்கன்றதுனால தான் உலகம் இயற்கை வந்து இன்னும் இந்த உலகத்தை அழிக்காமல் இருக்குது. அந்த சின்ன குழந்தைங்க 8 வயதுக்கு மேலே போகும்போது தப்பான குழந்தைகளாக மாறிடுறதுக்கு காரணம் என்னென்னா ஆமாம் சமூகம் தான். சினிமா கினிமா சீரியல் கிரியல் மக்கள் நடைமுறை கிடைமுறை திருட்டு களவாணித்தனம் சோறு இல்லாதத்தனம் வேறு வழி இல்லை செஞ்சு தான் ஆகணும் தவிர்க்க முடியாது. 1000 காரணங்கள் சொல்லலாம். 1000 காரணங்கள் சொன்னாலும் சரி, பட் மனதை மட்டும் நம்ம பாடலில் பார்த்த மாதிரி மனதை மட்டும் என்ன வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், மனதை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால் போதும். பெரிய குற்றங்கள் எதுவுமே இங்கே நிகழ்ந்து விடாது. நன்றி. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.